நம பார்வதீவதையே அரர் மகாதேவ. ஞானமே வடிவாகிய ஞானமான ராச பெருமான் திருவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருடையும் திருக்கீலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருடையும் அடியேன் முதற்கண் கரணங்களால் வணங்குகிறேன். நமக்கு ரொம்ப வேண்டியவர் திடீர்னு இறந்துட்டார். நேற்று கூட என்கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருந்தார். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐயோ பாவம், இப்படி போயிட்டாரேன்னு வருத்தப்படுறோம். இது இயற்கை தான், எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். ஆனால் நாம் சும்மா விட்டுருவோமா? கத்தி கதறி கூப்பாடு போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவர் இப்போ மட்டுமா இறந்து போனார்? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவி எடுத்து பிறந்து தான் வந்திருக்காரு. நமக்கு தான் தெரியல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கண்ணால் பார்க்காம நான் எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி, அவரை விடுங்க. நாமளே எத்தனை பிறவி எடுத்தோமோ, ஏதாவது பெரிய துன்பம் வரும்போது நம்ம அறியாமலேயே என்ன பிறவியில் என்ன பாவம் பண்ணனோ தெரியல, இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டேன்னு வருத்தப்படுறோம். அதையும் நம்பலையா? சரி, வள்ளுவரை எல்லாரும் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. உறங்குவது போலும் ஜாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு நிலையாமை அதிகாரத்தில் நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது தினமும் தூங்குற மாதிரியும் தூங்கி விழிச்ச மாதிரியும் தான் இறப்பும் பிறப்புங்கிறார். அதுலேயும் ராத்திரி தூங்குனவங்கெல்லாம் காலையில் முழிச்சாதான் நிஜம். அதில் மட்டுமா நம்ம வாழ்க்கையில் தினம் செத்துக்கிட்டே தான் இருக்கோம். நாம் கடந்து வந்த பாதைகளும் அதில் நமக்கு கிடைத்த அனுபவங்களும் கொஞ்சம் நஞ்சமாக சிலது இன்பமாக தெரிஞ்சாலும் பெரும்பாலும் துன்பம்தான். அதை பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமரும் இளமை செத்தும் மீளும் இவ்வியல்பும் மின்னே மேல் வெறும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமால் நமக்கு நாம் அழாததன்னேன்னு குண்டலகேசி நமக்கு தெரிவிக்குது. அதாவது ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல பாலை மாதிரி இருந்த குழந்தை பருவம், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாலப்பருவம், அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து காளை பருவம், அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த காளை பருவத்திலே ஆசை மிகுந்து வந்த இளமை பருவம், அதுவும் கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் ஒவ்வொன்றா செத்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி மூப்பு வந்து இப்போ கடைசியாக நோய்வாய்ப்பட்டோ இல்லை மூப்பு காரணமாகவோ இறந்து போகிறோம். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் செத்து வரும்போதெல்லாம் அழாத நம்ம இப்படி இவர் செத்து போயிட்டாரேன்னு நினச்சி அழுறமே, இதை பற்றி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் குண்டலகேசி ஒரு பௌத்த காப்பியம் இல்லையா? இதிலிருந்து ஒரு உதாரணம் காட்டுறீங்களே, ஏன் சைவத்தில் இது மாதிரி எதுவுமே இல்லையான்னு கேட்குறீங்க தானே? இருக்கு. அப்பர் பெருமான் இதை பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலுலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானேன்னு திருக்கொண்டீச்சுர பதிகத்தில் நமக்கு அருள் செய்கிறார். இப்படி வீணே காலத்தை கழித்து போய் தினம் செத்து பிழைக்கிறதுக்கு குறிக்கோள் இல்லாமல் வாழ்கிறது தான் காரணம்னு சொல்கிறாரு. அந்த குறிக்கோள் என்ன? அதை திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதற்முன் மலர் பறித்திட்டுண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு நமக்கு 6ஆம் திருமுறையில் அருள் செய்கிறார். இப்போ இந்த இறப்பு, அதை தொடர்ந்து வரும் பிறப்பு, இந்த ரெண்டையும் தவிர்க்கணும். அதை கடந்து பிறவாத நிலையை எய்தணும்னா அஞ்செழுத்தை ஓதுறது, சிவபெருமானுடைய புகழை பாடும் திருமுறைகளை பாடுறது, அவருடைய தன்மையை நமக்கு விளக்கி தெரிவிக்கும் மெய்கண்ட சாத்திரங்களை படிப்பது, திருக்கோயில் வழிபாடு, மலர் பறித்து பூச பண்ணுறது, திருநீர் பூசுதல், இதையெல்லாம் செய்யணும். அப்படி செய்தாதான் நமக்கு இந்த இரவாத நிலையும் அதை தொடர்ந்து பிறவாத நிலையாகிய முக்தி பேரும் கிடைக்கும். அதற்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு துணை நிற்கும் என்பதை மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டேன்னு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போய் பற்றி கொண்டு வழிபடுவதனால நமக்கு மரணம் வராது. அதுக்கு அவனுடைய வேலும் மயிலும் நமக்கு துணை செய்யும்னு சொல்றார். சாவை விட துன்பம் தரக்கூடிய ஒன்று ஒரு மனுஷனுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. நாம செத்துட்டோன்னு நமக்கு தெரிய போறதில்ல. ஆனால் நம்மை சுற்றி இருக்கவங்க செத்து போதே இவ்வளோ வலிக்குது. என்னைக்காவது நாம் செத்து போகிறோம், மறுபடியும் பிறக்க போகிறோம், மறுபடியும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போகிறோம்னு நினச்சி பார்த்துருக்கோமா? இதிலிருந்து தப்பிக்கிற வழி என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை கடைபிடிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இதை சாதலில் இன்னாததில்லைன்னு ஈகை அதிகாரத்தில் தெய்வ புலவரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதனால எத்தனையோ பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் இந்த மனித பிறவியே கிடச்சிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் ஒரு சைவ குலத்தில் ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலின் பேரில் தீட்சை வாங்கி அனுஷ்டானம் சிவபூசெல்லாம் பண்ணுறோம், திருமுறைகளை ஓதுறோம்,
திருக்கோயில் வழிபாடு பண்ணுறோம், உழவாரப்பணி பண்ணுறோம். இதையெல்லாம் செய்யும்போது நான் செய்தேன் அப்படிங்கிற முனைப்பை கைவிட்டு இறைவன் செலுத்துகிறாருங்கிற எண்ணத்தோட நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் காட்டிய வழியில் சரிய கிரியை யோகம் ஞானம் என்னும் இறப்பில் தவத்தை முறையாக செய்தோன்னா அவரே குரு வடிவம் தாங்கி வந்து நமக்கு எல்லாத்தையும் உணர்த்தி இந்த இறப்பையும் அதை தொடர்ந்து வரும் பிறப்பையும் கடந்து நிலையான முக்தி இன்பத்தை அடைவதற்கு வழி செய்வார். அதற்கு குருவருளும் திருவருளும் துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே. ஹர ஹர மகாதேவா.